Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஒரு இன்டெப்த் மேக்கப் டியூட்டோரியல் யூசிங் அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் தான், மோஸ்ட் அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் அகைன். அண்ட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா வந்துட்டு ஐ லுக் போயிருக்கேன். இது என்னுடைய ஐஸ்க்கான ஒரு மேக்கப் கிடையாது, பட் யார் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஐ லுக் வந்து நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வேற எதுவும் பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய ஸ்கின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்த பெரிய பல்ப் வந்து போயிடுச்சு, 2 பெரிய பல்ப். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, 2 போனோடனே இன்னொருத்தவங்க வந்துருவாங்கன்னு. ஸோ அவங்க இங்கே வந்துட்டாங்க. பட் எனக்கு ஏதோ என் உள் மனசு சொல்லுது, அடுத்த ஒரு வாரத்தில் என் மூஞ்சி ஒரு 4 நாள் அழகாக பிஹேவ் பண்ணும் அப்படின்ட்டு. பட் ஐம் நாட் ஷுர். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு வந்துட்டு இந்த என்னுடைய பழைய பேக்ரவுண்டுக்கு வந்ததுமே வந்துட்டு ஏதோ என் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. இன்னும் நான் எங்கேயும் போகல அம்மா வீட்டுலாம் வர்றதுக்கு. ஆனாலும் சொல்கிறேன், எனக்கு என்னமோ அந்த ஒரு பழைய மோனா, பழைய எனர்ஜி, அந்த ஃபேக்டர் வந்து வந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியல, ஆனால் நிஜமாவே நிறைய பேர் வந்து கவனித்து கேட்டிருந்தீங்க, என்னாச்சு லாஸ்ட் 2 வீடியோவில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் என்னுடைய இங்கிலீஷ் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எடிட் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சுது, செத்த படத்தை அடித்து எழுப்பி உட்காந்து பேசுமா அப்படின்ன மாதிரி இருந்தது. அண்ட் என்னுடைய அந்த ஒரு சிட்சாட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல தான் உட்காந்து பேசினேன். அதில் நல்லா எனர்ஜெட்டிக்காக பேசினேன். நானே என்னுடைய வீடியோஸில் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணேன், எதெல்லாம் நல்லா பேசியிருக்கேன், எதெல்லாம் பேட்னு பேசியிருக்கேன்ட்டு. ஸோ இந்த ஏரியாவில் உட்காந்தா மட்டும் எனக்கு எதுவும் தெரியல, ஒரு எனர்ஜி வருது. இல்லை அது என்னோட மைண்ட் செட் அப்படியா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் பேசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பில்லோ கவர்ஸ், கொஞ்சம் இலை, அப்புறம் கொஞ்சம் க்ளீனான பேக்ரவுண்ட் என் தலை பின்னாடி இருந்தால் எனக்கு பிடிக்கும். மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம். எனிவேஸ், வேறு எதுவும் இதுக்கு மேலே தேவையில்லாமல் பேசாமல் நம்ம வந்துட்டு இன்றைக்கி மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மேக்கப் வந்துட்டு நான் ஏதாவது மேக்கப் தான் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் அதுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல. இந்த அவுட்ஃபிட்டுக்கு இந்த ட்ரெஸ் வந்து நான் என்னுடைய பிச்சாவரம் ட்ரிப்பில், ஊர் ட்ரிப்பில் வந்து போட்டிருந்தேன். இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாக் அண்ட் கோல்டு தீம் லுக் வந்து பண்ணணுமா எனக்கு வந்து ஆசையாக இருந்தது. சரி, அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. நான் வந்துட்டு நேற்று என்னுடைய லாஸ்ட் வேலண்டைன்ஸ் டே வீடியோ டியூட்டோரியல் சாட்லாம், கமெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தபோது ஒரு சிங்கிள்ஸ்க்கான மேக்கப் லுக் போடுங்க அப்படின்னு வந்தது. ஓகே, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அதனால் இதை வந்துட்டு நான் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சிங்கிள்ஸ்க்கும் வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த ஒரு லுக் வந்துட்டு எதுக்கெல்லாம் லுக் பண்ணுது பாரு இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம மூஞ்சி, நம்ம லுக், நம்ம இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணுறேன். ஓகே, நிஜமாவே இதுக்கு மேலே நான் பேச போகிறதில்ல. எனக்கே ஐயோ அப்படின்ட்டு இருக்கு. நான் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இன்றைக்கும் நான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன். ப்ரைமருக்கு இந்த ஸ்டே குவிக்கியோட ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டே குவிக்கி ப்ரைமர் பார்த்தீங்கன்னா, அகைன் இது ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். இதே ப்ரைமர் நான் கொஞ்சமாக என்னுடைய கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்னுடைய போர் இருக்க ஏரியாவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மேக்கப் லுக் அந்த மாதிரி ஹெவியாக போகிறது கிடையாது. இல்லை, நான் சொல்ல விரும்பல, ஏன்னா எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பளபளன்னு இருக்கு. அது வந்து நான் ஷீட் மாஸ்க் வந்து போட்டு முடித்தேன். இதுக்கு முன்னாடி தான் ஷீட் மாஸ்க் நேற்றும் போட்டேன், இன்றைக்கும் போட்டேன். ஸோ அதனால் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா மினுமினுப்பு, எக்ஸ்ட்ரா க்ளூ வந்துட்டு என் ஸ்கின்ல தெரியுது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி ப்ராடக்ட்ஸே வச்சுக்க போகிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்னோடய ப்ரைமர் வந்து போட்டாச்சு. அடுத்து நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். கலர் கரெக்ஷனுக்கு என்னுடைய NYB கலர் கரெக்டிங் ஸ்டிக் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சூப்பரான அஃபோர்டபுள் ப்ராடக்ட். இது வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர்னே இருக்குது. 150 இல்லை, நான் ரேட் சொல்ல விரும்பல. லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆஃபர் டைமில் பிக் பண்ணுங்க கைஸ். ஸோ இதை வந்து நான் டைரெக்டாக என்னுடைய இந்த ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ்லாம் போட்டுக்கிறேன். மெயினாக இந்த வாய் கார்னர், கண்ணுக்கு கீழே, நெத்தியோட இந்த பார்ட், அண்ட் இங்கே கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், நல்லா போட்டுக்கிறேன். இந்த மாஸ்கை போட்டாலே எனக்கு இந்த ஜா லைனில் கரெக்டாக ப்ராப்ளம் வந்துடுது. அதுவும் வேறு இப்போ கொஞ்சம் அது ட்ரை ஆகிட்டுருக்கு. அண்ட் அது ட்ரை ஆகுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடமே எனக்கு வந்துட்டு அப்படியே வரன்னு தோல்லாம் வந்து உரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ஷீட் மாஸ்க்ஸ் வந்துட்டு என்னோடய ரொட்டீனில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பிம்பிளோ சூட்டு கட்டியோ இங்கெல்லாம் வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நெத்தி, மூக்கு, வாய் சுற்றி இருக்க ஏரியாவில் வந்தால் மட்டும் காண்டாகும். அதுவும் இப்போ வேறு இங்கே எனக்கு லைட்டாக வலிக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் சந்தனத்தை வச்சு அதை கொஞ்சம் வந்துட்டு ஒழிச்சு கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் அதை பொங்க விட மாட்டேன், இல்லைன்னா எனக்கே சிரிப்பு வரும் மூக்கு மேலே கட்டி வந்தா. அடுத்து ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய ஃபேவரட்டான ஃபிட் மீ 338 போய்க்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் போட்டுக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஸ்கின்னுக்கு நான் எல்லாமே பண்ணுறேன் கைஸ், ஓகேவா? எல்லாமேனா ஸ்கின் கேராக இருக்கட்டும்,
அதுவும் நான் அழகாக வந்துட்டு பண்ணுறேன். ஓகே, எதுவும் நான் வந்துட்டு குறை வைக்கல என் மூஞ்சிக்கு. நிறைய தண்ணி குடிக்கிறேன், ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன, நல்லா நிறைய ஃப்ரூட்ஸு ஜூஸஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 பழமாச்சு உள்ளே போகிற மாதிரி ஜூஸஸ் வந்து குடிச்சிடுறேன். ஸ்கின்னுக்கு வந்து குறை இல்லாமல் தான் நான் பார்த்துக்கிறேன். ஆனாலும் அது வந்து கேட்க மாட்டேங்குது. அதனால் பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் வந்துட்டு விட்டுடுறேன். என் ப்ரஷ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த லுக்கோடு நான் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை, நான் ஆக்சுவலாக ஸ்பஞ்சை கழுவணும், கையை இப்படி வச்சுட்டே போய் என்னால் கழுவ முடியாது. அதனால மூஞ்சில் சும்மா அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு அப்புறமா போய் கழுவி எடுத்துடுறேன். இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம்லேருந்து P505 ஒரு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸ்பஞ்ச் மட்டும் எனக்கு எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கணும், ஒரு யூஸ்க்கும் க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால ஸ்பஞ்சஸ் மட்டும் நான் ரெகுலராக க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரஷஸ் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி க்ளீனிங் வேலை தான் நடக்கும். இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா பொனிட்டோ டூல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் அஃபோர்டபுள் தான். ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு என்னுடைய ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபவுண்டேஷன் அது போட்ட மாதிரியே இல்லை, அதனால இன்னும் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் இப்போது ஹைலைட் / கன்சீல் அது பண்ணிக்க போகிறேன். என்னுடைய மேபலின் எரேசர் கன்சீலர் அது எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து ரொம்ப ஒரு லைட் ஷேட் தான் எடுத்துக்கிறேன், நியூட்ரலைசர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைட்டான ஷேட்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பரான பேஸ் ஃபவுண்டேஷன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேர் ஃபவுண்டேஷன் எப்படி கரெக்டான ஷேட் வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்படி வாங்கிட்டீங்கன்னா ப்ராப்பர் பேஸுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். யூஸே பண்ணாமல் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது, யூஸ் பண்ணலாம். என்னுடைய மூஞ்சில் வந்து நான் போட்ட ஹைலைட்டர் பயங்கர லிஃப்டடாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு லைட்டாக கரெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஜாஸ்தியாகவே இருக்காது. உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எக்கு தப்புகள் நடந்தால் எப்படி நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்டர் கொடுத்த அந்த ஒரு பிரைட்னஸும் இருக்கும். ஸோ உங்கள் மூஞ்சி வந்துட்டு ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரியும் இருக்காது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கின்ல போயிட்டு ஒரு ஹைட்ரா பியூர் போர்னு ஒரு ஃபேஷியல் ஒன்று எடுத்தேன். அப்போ இப்படி தான் இருந்தது என் மூஞ்சி. நான் வந்து ஆக்சுவலாக மாய்ஸ்சரைசரே நான் போடலை, அந்த சீரம் மட்டும் போட்டு அந்த ஷீட் மாஸ்க் மட்டும் போட்டு அப்படியே விட்டேன். லாரியலோட ஒரு ஷீட் மாஸ்க் போட்டுட்ருக்கேன். லாரியலோட ரீவைட்டலிஃப்ட் கிறிஸ்டல் ஷீட் மாஸ்க் இருக்குல்ல அது. ஸோ அது மட்டுமே வந்து போதும். அப்படியே அந்த ஒரு ஷைன் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்கின் லேப், மறுபடியும் நான் வந்துட்டு என்னுடைய கிளினிக் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது தெரில, நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன், எதையாவது மாற்றிட்டே இருப்பேன், ஒன்றுத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவே மாட்டேன். மெயினாக என்னுடைய ஸ்கின்னு வந்ததுன்னா ஸ்கின் கேரே அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன்ல கொஞ்சம் ஆர்வக்கொள்ளார் ஜாஸ்தி அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையும் போய் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். அதனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, வேறு டாக்டர் பார்க்கலாமா அப்படின்ட்டு. பார்த்தேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பவுடருக்கு காம்பேக்ட் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். என்னுடைய Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் நான் எடுத்துக்கிறேன். அதே ஸ்பஞ்ச் வச்சே நான் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய அண்டர் ஐ செட் பண்ணுறேன். நெத்தி, மூக்கு, வாய் செட். ஓகே, இது அப்படியே இப்போ செட் ஆக போகுது. நம்ம வந்துட்டு குவிக்காக ஐப்ரோஸ் முடிச்சுக்க போகிறோம். ஐப்ரோஸ்க்கு black eyeshadow, சேம் angular brush. இது வந்து pack 314. ஐப்ரோஸ் டன். இப்போ அப்படியே க்ளோஸ் அப் வந்துட்டிங்கன்னா நான் ஐ மேக்கப் பண்ணி காமிக்கிறேன். ஜிராஃபிப்பா என்னுடைய பில்லோவில் நானே இப்போ தான் பார்க்குறேன். சூப்பர், எனக்கு வந்து ஒரு ஐ மேக்கப்புக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு. நான் ஒன்று பண்ண போகிறேன். யூஸ்வலாக எப்படி தெரியுமா, நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. கலர்ஸ் மட்டும்தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஐ கலருக்கு இந்த மாதிரி நம்ம இது போடலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த லுக்ஸ்க்கு வந்துட்டு பிளான்டாகவே பண்ண மாட்டேன். இந்த லுக் அந்த மாதிரி தான், நான் எதுவும் பிளான் பண்ணவே இல்லை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ நான் என்னுடைய ஒரு ஜெல் லைனர் வச்சுருக்கேன் ஸ்டே குவிக்கிலேருந்து. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது கூடவே இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ் வரும். அந்த ப்ரஷ்ஷில் ப்ராடக்ட் எடுத்து கையில் இப்படி வந்துட்டு நான் இப்படி பண்ணிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரஷ்ஷில் வந்துட்டு க்ளீனாக வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல பாருங்கள். இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு விங் மாதிரி போட்டு அதுலேருந்து இப்படி ஒரு ஐ லுக் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். என் ஐஸ்க்கு அது செட் ஆகாது, ஆனாலும் நான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி டீப் செட் ஆன மாதிரி சாக்கெட் ஏரியா. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த கட் க்ரீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானாக ஃபேக் கட் க்ரீஸ் தான் பண்ணும். இப்படி ஓப்பன் பண்ணனா அந்த க்ரீஸ் பாருங்கள் அப்படியே மேலே இருக்க தோலோடு அப்படியே மூடிக்குதா. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி டீப் செட் ஐஸ் தான். இந்த ஐஸ்க்கு வந்து ஹெலோ ஐஸ் இல்லைன்னா நார்மல் லிட் கலர் அதெல்லாம் தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலும் அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. கண்ணை மூடினீங்கன்னா தான் தெரியும். கண்ணை மூடினாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் சைனா ஜப்பான்காரங்க மூஞ்சி கண்ணு மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளாக் அண்ட் கோல்டு ஐஷேடோ மாதிரி ஏதாவது எடுத்துக்க போகிறேன். ஸோ என்னுடைய ஸ்டே குவிக்கியோட ஐஷேடோ பேலட் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு இங்கே ஒரு பிளாக் இருக்கா, அந்த கலர் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி மிடில் போட்டு பேக் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பேலட் எடுத்துக்கிறேன். இதில் இந்த கோல்டு எடுக்கலாமா? இந்த கோல்டு ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இப்போ 2 ஐஷேடோ பேலட் இருக்குது ஸ்டே குவிக்கிதே. இதில் இந்த கோல்டும் இந்த பேலட்டில் இந்த கலரும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஐல்ஸில் போடுறேன். அந்த ப்ரஷ் ரொம்ப ஒரு மாதிரி வாப்லியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு TS காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. ஃபஸ்ட்டு இந்த எல்லோ எடுத்து இந்த இடத்துல போடுறேன். இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். இல்லை எல்லோ மட்டும் போதும். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம் பார்த்தேன். பட் பிளாக் பேஸில் போடும்போது இது அந்த அளவுக்கு அடிக்கலை. What do you think? அவ்வளோதான். இங்கே வெளியில் வந்து பிளாக் இருக்கும், நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பிளாக் ஷிம்மர் பிளாக் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த அவுட்டர் பிளாக் மட்டும் இன்டென்ஸ் பண்ணுறேன் அதே ஜெல் லைனை வச்சு. அப்புறம் என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் இந்த பிளாக் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்பர் வாட்டர் லைன்லேயும் ஆக்சுவலாக அந்த பிளாக் ஷிம்மர் போட்டேன்ல அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா அது கொஞ்சம் இந்த பிளாக்கோட இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் நான் இதோட எப்படி நிறுத்திக்க போகிறேன். இப்போ நான் டக்குன்னு இந்த கண்ணிலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னுடைய பேக் 050 இந்த மாதிரி ஒரு டேப்பர்ட் பென்சில் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஒரு மேட் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷனில் போடுறேன். ஏன்னா அதுவாச்சும் கொஞ்சம் அந்த ஒரு க்ரீஸ் லுக் தருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு, சும்மா அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப பான் இருக்கு. ஓகே, நாட் பேட். இப்போ பார்க்க அது கொஞ்சம் என்னோட கண்ணு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கர்ல் பண்ணிக்க போகிறோம். லேஷஸ் கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். லேஷஸ்க்கு போனிட்டோ டூல்ஸ் அப்படின்ற அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்தே LX3D52 அப்படின்ற ஸ்டைல் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து நான் வந்துட்டு இதை க்ளூ போட்டு வச்சிட போகிறேன். ஃபேஸ் முடிச்சுட்டு நம்ம லேஷஸ் வந்து ஒட்டிக்கலாம். க்ளூ வந்து மிஸ்க்லர் க்ளூ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் ப்ளஷ் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். ஓகே, ப்ளஷ்க்கு இந்த ஸ்டே குவிக்கியோட ப்ளஷ் நான் எடுத்துக்கிறேன். நம்பர் 5. இதே தான் நான் திருப்பி எப்பயுமே யூஸ் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால. அகேன் சேம் பவுடர் ப்ரஷ் ஃப்ரம் TS. அதுலேருந்து ஓகே, we are almost done. லிப்ஸ் போய்க்கலாம். லிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நியூட் லிப் கலர் தான் நான் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஸ் இப்படி இருக்குல்ல போல்டாக. ஸோ அப்போ வந்து நியூட் லிப் கலர் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் NYBலேருந்து ஷக்தி அந்த கொலாபரேஷன்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதில் வந்து சாசி சாம்பா அப்படின்ற ஒரு ப்ரௌன் ஷேடு. இதுவே நியூட் மாதிரி இருக்காது போலயே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு கன்சீலர் உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கன்சீலர் ஷேட் எடுத்துக்கோங்க. இல்லை ஃபவுண்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் எடுத்து நான் என்னுடைய லிப்ஸ்டிக் வந்து இப்போ மியூட் டவுன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னுடைய லேஷஸ் ரெடியாக இருக்கும். லேஷஸ் எடுத்து ஒட்டிடுறேன். நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஐஸில் இங்கே ஒரு எல்லோ கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு கோல்டு. அதை வந்து கொஞ்சமாக என்னுடைய
ஹைலைட்டர் மாதிரி நான் வந்து போட்டு பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் இந்த ஐஷேடோ பேலட்டில் வந்து இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்துட்டு ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்திருக்கு. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது, நாட் பேட். ஓகே, நான் லென்ஸ் வந்து போட்டுக்க போகிறேன். லென்ஸ்க்கு வந்துட்டு பேக்கில் இருந்து லென்ஸ் எடுத்துக்கிறேன், ப்ரௌன் லென்ஸ். நான் ரொம்ப காமெடியாக தான் அப்ளை பண்ணுவேன் லென்ஸ், அதனால தான் நான் ஒழுங்காக காமிக்க மாட்டேன். அண்ட் லென்ஸ் அப்ளை பண்ணும்போது பேச மாட்டேன். வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஒரு பொட்டு வச்சுக்க போகிறேன் அஃப்கோர்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். நான் வந்துட்டு இதோட இந்த லுக் வந்து முடிச்சுக்கலாம் அப்படி பார்க்குறேன். இல்லை நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அது மாதிரி பண்ணிக்கிறேன். என்னுடைய இதே இந்த ஐஷேடோ எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த கோல்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த இன்னர் கார்னர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணாதான் அந்த லுக் வந்துட்டு கொஞ்சம் ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ அதே கோல்டு எடுத்துக்கிறேன். அந்த லுக்கு முடிக்கும் போது எனக்கு வந்து இருக்கிற ஓட்ட உடசல்கள்லாம் வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து ஃபைனல் டச்சஸ் இதெல்லாம். அப்போ வந்து என்னோட ஐப்ரோஸ் ஒரு ஐப்ரோ இப்படி இருக்கு, ஒரு ஐப்ரோ இப்படி இருக்கு. எனிவேஸ், அதான் என்னோட ஐப்ரோஸ். நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்ற விரும்பல. அண்ட் இன்னைக்கு நான் பண்ணுறதை விடவே கொஞ்சம் ஹெவியாகவே போயிடுச்சு என்னோட ஐப்ரோஸ். பட் இட்ஸ் ஓகே. இதுதான் வந்துட்டு நான் இன்னைக்கு லுக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சிங்கிள்ஸ்க்காக நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுற லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐ மேக்கப் ஸ்டைல் லுக். இது வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஐலிட் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு விங் லைனரில் கலர் போட்டு அதை வந்து பண்ணுற மாதிரியான ஸ்டைல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மாதிரி கண்ணு இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye!